ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். சரி வாங்க, அனுதின தியானத்திற்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்க எங்களோடு பேசும்படிக்கு. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களில் அநேகர் உங்க ஜெப விண்ணப்பங்களை, பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோம். அநேகர் ரெகுலரா நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆகுறீங்க. உங்க பெயரை கமெண்ட்ஸ்ல பார்த்து சந்தோஷிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற உங்களை முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் உங்களுக்காக தேவனை நாங்க துதிக்கிறோம். இதுவரைக்கும் ரெகுலரா பார்க்கிற அநேகர் தங்களுடைய அற்புதமான சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஆவிக்குரிய விதத்துல பலப்படுகிறோம் என்று தெரியப்படுத்துறீங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க இதுவரை ஒரு முறை கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் அனுப்பாம இருந்தா, இன்றைக்கு தயவு செய்து உங்க பெயரையும் ஊரையும், எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கீங்கன்றத ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜை ஒரு பிக்சரோட சேர்த்து இன்றைக்கே எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. உண்மையாவே தேவனுடைய வசனம் நம்மை வாழ வைக்குது, பலப்படுத்துது, நடத்துகிறது, ஆவிக்குரிய விதத்துல பலப்படுவதற்கு நமக்கு உதவி செய்து. இது நம்முடைய அனுபவ சாட்சியாக இருப்பதற்கு தேவனை துதிக்கிறோம். உண்மையாகவே நாம மீட்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம் இருக்கணும், திருப்தி நிறைந்த மனது இருக்கணும், யாரும் எடுத்து போட முடியாத ஆசீர்வாதம் நம்ம உடையவங்களாக இருக்கணும். ஒரு முறை சங்கீதம் 126 முதல்ல இருந்து சில வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 126 1ஆம் வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சீயோனுக்கு திரும்பி வந்தவர்கள், சீயோனுக்கு திரும்ப வந்தவர்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள், ஹீப்ரூஸ் எனப்படும் எபிரேயர்கள் அநேக முறை அவர்கள் தேவனை துக்கப்படுத்தி, அன்றைக்கு யூதர்கள், யூதா ஜனத்துக்கு சேர்ந்தவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது, அந்நியர்களின் கைகளில் நொறுங்கி போவது, அங்கே எல்லா விதமான பாடுகளும் அனுபவித்து கஷ்டத்துல அவங்க கண்ணீரோடு தேவனுக்கு முறையிடுவது, அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த ராஜாக்களின் இதயத்தை பாருங்க, ராஜாக்களின் இருதயம் நீர்கால்களை போல தேவனின் கையில இருக்கு. இந்த கால்வாயில தண்ணீர் இப்படி திருப்பணும்னா திருப்புற மாதிரி ராஜாக்களின் ஆலோசனைகளை திருப்புகிற சக்தி தேவனுக்கு இருக்குங்க. நாம எதுவும் ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனுக்காக உத்தமமா இருந்தா தேவன் உங்க மேல, உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் கிரியை செய்யாம காப்பாற்றுவார். நம்ம கீழ்ப்படியாமையினால தேவனுக்கு தூரமாகிறோம், பிரச்சனையில மாட்டிக்கொள்கிறோம், சாத்தானால சிறைப்பிடிக்கப்படுகிறோம். ஆனா நம்ம மனஸ்தாபப்பட்டா தேவன் நம்மை விடுவிப்பாரு, திரும்பி கொண்டு வருவாரு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பு இருந்தது. திரும்ப நம்ம தேசத்துக்கு நாம போவோமா? திரும்ப எங்கள் ஆலயத்திலே நாங்கள் பாடல பாடுவோமா? திரும்ப தேவனிடத்துல நாங்க ஆனந்திப்போமா? திரும்ப நாங்க இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகத்துல, கஷ்டத்துல நொந்து போறப்போ தேவனுக்கு முறையிடும் போது, தேவன் விடுவிக்கும் போது வாய் நிறைய என்ன இருக்கோங்க? சிரிப்பு இருக்கும். நிஜமா மனதார நீங்க சிரிச்சு எவ்வளவு காலமாச்சு? இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சிரிப்பு இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தத்தோடு தேவனுடைய காரியங்களுக்காக, தேவன் செய்த நன்மைகளுக்காக சந்தோஷித்து, இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நிறுத்த முடியாம சிரிப்பால, சத்தத்தோட தேவனை துதித்து, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தால் நிறைந்திருந்தது. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? எப்பவுமே ஒரு கிறிஸ்தவனின் முகம் அழுகையின் முகமா இருக்கக்கூடாது. அது என்னங்க, நேத்து தானே சொன்னீங்க, கண்ணீரோடு மிகுந்த சத்தத்தோடும் ஆண்டவர் ஜெபிச்சாரு, அப்படிதான் நாமளும் ஜெபிக்கணும்னு சொன்னீங்கல்ல? உண்மைதான், கண்ணீரோடு ஜெபிப்போம், மனஸ்தாபப்பட்டு ஜெபிப்போம். ஆனா வாழ்க்கையெல்லாம் பாவி பாவி என்று ஒத்துக்கொள்வது தானா?
வாழ்க்கையெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு அழுதுட்டே உட்கார்ந்திருப்பதா? இல்லையே. நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு புதிய நாளை கொடுப்பாரு. இரவு வந்துச்சுன்னா அதற்கு அர்த்தம் என்னங்க? பொழுது விடியும், வெளிச்சம் வரும். மனம் திரும்பினவனுக்கு ஆண்டவரின் வெளிச்சம் உண்டாகும். துக்கப்பட்டவங்க தேவனின் சந்தோஷத்தை பெறுவாங்க. யாக்கோபு நிருபத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. பாவத்திலே சந்தோஷப்படுவது இல்லைங்க. பாவத்துல கிடைக்கிற சிற்றின்பத்துக்காக இன்றைக்கு அநேகர் பரிதபிக்கிறாங்க. அது உங்களுக்கு துக்கத்துக்கு காரணமாகுங்க. ஆகையால நீங்க இருமனமுடையவர்களா இருந்தா உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுவுங்கள், உங்கள் நகைப்பு துக்கமாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னா அப்போ உங்கள் துக்கத்தை ஆனந்தமாக மாற்றுவார். ஒருமுறை லூக்காவில கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. லூக்காவினுடைய சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் கேளுங்க. 20ஆம் வசனம். அப்போது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்போது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இன்னொரு வார்த்தை பார்த்தா, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியுள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்போது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோ. என்னங்க, இப்போது சந்தோஷப்பட்டு வயிறை நிரப்பிக்கொண்டு இதுதான் உலகம் என்று சாத்தானுக்கு அடிமையாகி பாவத்துக்கு அடிமைகளாகி உலகத்தை நேசித்து உலகத்தாரை போல ஆட்டமாடிக்கொண்டு எதுலங்க சந்தோஷம்? கிளப்ஸ்லயா, பார்லயா, மூவிஸ்லயா, களியாட்டிலும் ஆட்டம் பாட்டத்திலுமா, உலக பாவத்திலையா? இதிலே இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறது போல காணப்படுவாங்க. ஒருவன் நகைத்தாலும் அவன் உள்ளத்திலே துக்கம் இல்லாமல் இருக்காது என்பது போல அவங்க துக்கத்தை மறைப்பதற்காக தான் அவங்க ஆர்டிபிஷியல் அந்த போலியான நகைப்பையும் சந்தோஷத்தையும் காண்பிக்கிறாங்களே தவிர, ஒரு நபர் ஆண்டவர் சமூகத்துல மனம் வருந்தும் போது, ஆண்டவர் சமூகத்துல துக்கப்படும் போது ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். ஆகையால் வார்த்தையால சொல்ல முடியாத சந்தோஷம், யாரும் எடுத்து போட முடியாத ஆனந்தம், ரட்சிப்பின் ஆனந்தத்தை கொண்டிருப்போம். நீங்க ரட்சிப்பின் ஆனந்தத்தை பெற்றீங்களா? என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுத்தது போல அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். எத்தனை போராட்டம் இருந்தாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தேவனின் பிள்ளைங்க தேவனுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. கரெக்டு தான். நாம உலக காரியங்களை சந்தோஷப்பட முடியாதானா ஆண்டவர் சமூகத்துல ஆனந்தமா இருக்க முடியும். எஸ், ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது, நம்மை கட்டுகளிலிருந்து விடுவிக்கும் போது, நாம சொப்பனம் பார்க்கிறவர்களை போல இது நிஜமா கனவா என்பது போல அவ்வளவு சூழ்நிலைகளின் மாற்றத்தை, அந்த நிலையை நம்ம பார்க்க முடியும். நம் வாய் நிறைய நகைப்பிருந்தது, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அதுக்குதாங்க எப்பவுமே ஒரு கிறிஸ்தவன் அழுகையின் முகத்தோட இருக்கக்கூடாது. அழ வேண்டிய விஷயத்துக்கு அழுவோம், பாவத்துக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் சிந்துவோம்.
கண்ணீரினால் கழுவின முகம் தேவ சமூகத்துல ஆண்டவர் பார்வையில ரொம்ப அழகா காணப்படுங்க. பன்னீர் இல்லைங்க, கண்ணீரால. நம்ம பாவத்துக்காக மனம் வருந்தும் போது அந்த பாவ கரை நின்று விடுதலை பெறுவதனால தேவனுடைய ஆனந்தம் நம்ம முகத்துல இருக்குங்க. நம்முடைய பேச்சுல அது இருக்கும். நம்முடைய முகம் கலையா இருக்கும். அது சௌந்தரியம்னா மேக்கப்ல வருகிறது கிடையாது. அது உலக சம்பந்தப்பட்ட அழகு கிடையாதுங்க. தானியேலும் ஷத்ரக் மேஷக் அபத்நேகோ முகங்களை அவர்கள் பரிசீலனை செய்த போது, காய்கறியை அவர்கள் சாப்பிட்ட போது, 10 நாளுக்கு அப்புறம் அவர்களை சோதித்த போது அவர்கள் சௌந்தரியமாகவும் கலையாகவும் இருந்தாங்கன்னு இருக்கு வேதத்துல. அந்த கலை, ரட்சிப்பின் கலை உங்க முகத்துல இருக்கணும். உங்களை பார்க்கும் போதே உலகத்துல இருக்கிறவங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியணும். அப்போ வரைக்கும் நீங்க கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஜெபிச்சிருக்கலாம். நீங்க கண்ணை திறக்கும் போதே உங்க கண்ணு ஜொலிக்கணும். உங்க கண்கள்ல தேவனின் சந்தோஷம் இருக்கணும். உங்க வார்த்தைகள்ல அவருடைய அன்பு வெளிப்படணும். அவருடைய கிருபை, இரக்கம் உங்க வார்த்தையில காணப்படணும். சோர்ந்து போனவர்களை தேற்றுகிறதாக உங்க வார்த்தைங்க இருக்கணும். அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க தேவன் பெரியவர் என்று சொல்ல முடியுங்க. கர்த்தர் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவாங்க. 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பெரிய காரியங்களை செய்யறாரோ நம்ம கணக்குல வைக்கிறது இல்லைங்க. அது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோம். முதல்ல நம்ம இன்றைக்கு ஆரோக்கியமா வாழ்கிறோம்னா இது பெரிய நன்மை இல்லையா? இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை உலகத்துல இருந்தாலும் நமக்கு சாப்பிட சாப்பாடு, உடுத்திக்கொள்ள ஒரு உடை, இருக்க ஒரு வீடு இருக்குன்னா அது போதுங்க. அது இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமா அவர் நமக்காக செய்த சிலுவை தியாகம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வரலன்னு தியானிக்காம இருக்காதீங்க. 365 நாளும் சிலுவையே என்னுடைய தியானம் என்று சொல்வதை நம்ம விட்டுடக்கூடாதுங்க. சிலுவையில தான் நமக்கு மன்னிப்பு, நமக்கு ஆனந்தம், நமக்கு மனநிறைவு, நமக்கு விடுதலை கிடைக்கும். சிலுவையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டல் இருக்கு. ஏசாண்டவர் நமக்காக செய்த இந்த சிலுவை யாகம் எவ்வளவு பெரிய காரியம்னா, எவ்வளவு அற்புதமான காரியம்னா, நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பை உண்டாக்கின இந்த காரியம் நம்மை திரும்ப திரும்ப ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறும்படிக்கு, அவர் சிலுவைக்கு கிட்டி சேரவும் அவர்களை மகிழவும் உதவி செய்கிறது. எஸ், நம் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியத்தை, சிலுவையின் காரியத்தை செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேற்றரவாளனா கொடுத்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். இன்றையிலிருந்து அழுகிற முகத்தை விட்டுடுங்க, இயேசுவின் இடத்துல மகிழ்ந்திருங்க. பவுலை போன்ற தேவ ஊழியன் சிறையில் இருந்தாலும், சித்திரவதை அனுபவித்தாலும், எத்தனையோ அடிகளை பட்டு, எத்தனையோ பலவீனங்கள்ல இருந்த போதும் தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொன்னாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord. Again I say, rejoice. தேவனிடத்துல ஆனந்தம் நமக்கு இந்த உலகத்தின் பாவங்கள் கொடுக்கிற அற்பகால சிற்றின்பம் அல்ல. சூழ்நிலையின் தாக்கத்தினால வருகிற ஹாப்பினஸ், சுற்றி இருக்கிற ஹாப்பினிங்ஸால வருகிற சந்தோஷம் இல்லங்க. யாரும் எடுத்து போட முடியாத, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருகிற the joy of the Lord. ஆனந்தத்தால நிறைந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து, இவங்க தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உணரும்படிக்கு, இந்த தேவன் எங்களுக்கும் வேண்டும் என்று அவர்கள் வரும்படிக்கு நம் வாழ்க்கையில ஆண்டவர் சாட்சிகளாக அவருடைய ஆனந்தத்தோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு வளருவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களில் உம்மை பார்க்கும்படிக்கு எங்கள் நடக்கையிலே மாற்றம், எங்க வார்த்தைகள்ல மாற்றம், எங்களுடைய முகத்திலே உம்முடைய சமாதான சந்தோஷங்கள் காணப்படும்படிக்கு உம்முடைய ஆவியினால இன்னொரு முறை எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்முடைய இரத்தத்திலே கழுவப்படும் போது சுத்தமாய், பரிசுத்தர்களாய், சந்தோஷமாய் இருப்பவர்களாய், ரட்சிப்பின் ஆனந்தத்தோடு இந்த உலகத்துல வாழ்கிறவர்களாய், இந்த உலகத்துல பாடுகள் வந்தாலும், வேதனை வந்தாலும், இவையெல்லாம் தற்காலிகமானது என்று உணர்ந்து, பரலோகத்தில் எங்களுக்கு மிகுதியான பலன் உண்டு என்று இன்னும் உங்களில் நாங்கள் சந்தோஷப்படும் ஆழமான நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும்
குடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதமாய் பதில்களை கொடுக்கிறாரு. நீங்களும் ஜெபிக்க மறக்காதீங்க. தேவனுடைய அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்வீங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இன்றைக்கே பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்ததென்று நினைவு கூர்ந்து தேவன் கொடுக்கும் நித்திய ஆனந்தத்திற்காக காத்திருப்போம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.